ஹலோ எவ்ரிவன். கல்யாணம் செஞ்சுட்டு அப்புறமா மாமியார் வீட்டில் இது ஒரு ரெசிபி தாங்க சீக்கிரம் நம்மளுக்கு சொல்லியே தர மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கைப்பக்கம் நம்மளுக்கு வந்துடும்னால அது என்னன்னா இன்னைக்கு நான் தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறேன் ஈஸியஸ்ட் வேயில். ஸோ இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் செய்கிறதுக்காக ஒரு சின்ன ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் பூண்டு அண்டு காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு நான் நல்லா ஃபைன் கிரைண்டாக நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் கிரைண்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் அது பூண்டு தெரிகிற மாதிரி தான் செய்யணும். அப்போ தான் அது ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் எங்கள் மாமியார் வீட்டில் இது ரசம் நான் செஞ்சதே இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் தான் என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும்னால தான் நான் இது செய்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அது சேம் பேனில் கொஞ்சமாக 4-5 தக்காளி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அது மேலே இருக்க தோல் எடுத்துட்டு அப்புறம் புளி தண்ணி நான் ஊற வச்சுருந்தேன் 1 hour. அது தள்ளி நல்லா நம்ம குயிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பாயில் விட்டுடலாம். அண்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் நம்மளுக்கு டேஸ்ட் அக்கார்டிங் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதே சேம் ஒரு பாயில் அப்புறமா வேற ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே சேம் கடையில் நம்ம இது செஞ்சு வச்சுருக்க இது பேஸ்ட் நம்ம கொஞ்சமாக சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அது தக்காளி தண்ணி இருக்குது இல்லையா, அது இதில் போட்டாலே நம்மளோட தக்காளி ரசம் ரெடி. அண்டு கடைசியாக தாளித்து எடுத்துக்கோங்க. தாளிச்சா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் மாமியார் வீட்டில் நான் கற்றுக்காத ஒரு ரசம் நான் வெளிநாட்டில் தனியாக இருக்க நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். அண்ட் உடம்பு சரியில்லை அண்டு ஃபீவராக இருக்கும் போதெல்லாம் இது ரசம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பை பை.